அண்மைச் செய்தி. திருப்புவனம் போலீஸ் விசாரணையில் உயிரிழந்த அஜித்குமாரின் விசாரணை தற்போது சூடுபிடித்திருக்கிறது. அஜித்குமார் மரண வழக்கில் தற்போது காவலர்களின் செல்போன் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கை சிபிஐ விசாரித்து வருகிறார்கள். மேலும் விவரங்களை செய்தியாளர் இளையராஜா வழங்கிட கேட்கலாம். இளையராஜா, வணக்கம். தற்போது கிடைத்திருக்கக்கூடிய தகவல்கள் என்னென்ன? செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கக்கூடியதான நோக்கம் என்ன? கண்டிப்பாக கடந்த 28ஆம் தேதி காவல் நிலையத்திற்கு திருட்டு வழக்குக்காக அழைத்து செல்லப்பட்ட மடப்புறம் காவலாளி அஜித்குமார் தனிப்படை காவலர்களால் சித்திரவதை செய்யப்பட்டு அங்கு கொல்லப்பட்டதாக இந்த பிரச்சனை தமிழகம் முழுவதுமே பல்வேறு சலசலப்பை தமிழகத்தை உலுக்கியது என்று சொல்லலாம். இந்த வழக்கு சிபிஐக்கு சென்னை கிளை மதுரை உயர் நீதிமன்றம் மாற்றியது. இதை பாத்தீங்கன்னா மோஹித் குமார் என்ற சிபிஐ அதிகாரி டிஒய்எஸ்பி அவர் தலைமையில இந்த வழக்கு விசாரணை தொடங்கியது. கடந்த 12ஆம் தேதி இந்த வழக்குக்கு எஃப்ஐஆர் போடப்பட்டு திங்கட்கிழமை முதல் கட்ட விசாரணை மேற்கொண்டு வந்தாங்க. அவங்க அஜித்குமார் அடித்து கொண்ட கோசாலையில் தொடங்கி கார்பாரி, மாணவர் விடுதி, புளியந்தோப்பு, அவங்க எங்கெல்லாம் கொண்டு போனாலும் அங்கெல்லாம் விசாரணை தொடர்ந்த நிலையில நேற்று பாத்தீங்கன்னா சுமார் ஒரு 4 மணி அளவுல சிபிஐ அதிகாரிகள் இரவு 9:30 மணி வரை அங்க திருப்புவனம் காவல் நிலையத்திலேயே விசாரணை மேற்கொண்டாங்க. அந்த விசாரணையில பாத்தீங்கன்னா அந்த விசாரணையின் போது காவல் நிலையத்தில் எஃப்ஐஆர் போட்ட ரமேஷ்குமார், அது மட்டும் இல்லாம இது கொலை வழக்காக பதிவு செய்த இன்னொரு எஃப்ஐஆர் போட்டிருந்த ஏடிஎஸ்பி சுகுமார் உட்பட பலர்கிட்ட விசாரணை மேற்கொண்டாங்க. இந்நிலையில இப்போ ஒரு சில தகவல்கள் வெளியாகி உள்ளது. அந்த தகவல்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த வழக்குல குற்றவாளியாக உள்ள மத்திய சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டுள்ள கண்ணன், பிரபு, ஆனந்த், சங்கரமணிகண்டன் உட்பட 5 பேர், முக்கியமாக ராஜா உட்பட 5 பேருடைய செல்போன்களை சிபிஐ அதிகாரிகள் கிராக் செய்ததாகவும் அந்த உலக தரவுகளை பற்றி ஆய்வு செய்ததாகவும் சுமார் 5 மணி நேரத்திற்கு மேல அந்த செல்போன்கள் என்ன இருந்தது ஆய்வு செய்ததாகவும், அது மட்டும் இல்லாம காவல் நிலையத்துல முக்கியமான ஆவணங்களை பென்டிரைவ்ல காப்பி பண்ணதாகவும் தற்போது தகவல்கள் வெளியாகி உள்ளன. இந்த காவலர்களுடைய செல்போன்களை கிராக் செய்யும் பட்சத்துல இதுல இருக்கிற முக்கியமான தரவுகள், அவர்கள் யாரோட பேசியிருப்பாங்க, என்னென்ன தொடர்புகள் இருந்திருப்பாங்க என்று சிபிஐக்கு ஒரு தெளிவு கிடைத்திருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாம இந்த வழக்குல ராஜா, அதாவது காவலாளர் ராஜா, அவர் தான் அஜித்குமார் அந்த வீடியோ சக்திசரன் அடித்த வீடியோல அடிக்கிறாரு. அவருடைய வீட்டுக்கும் சென்று சிபிஐ விசாரணை மேற்கொண்டதாகவும் சொல்லப்படுகிறது. இந்நிலையில இந்த செல்போனில் இருக்க தகவல்களை மீண்டும் ஆய்வு செய்வதற்கு இன்று கூட காவல் நிலையத்திற்கு சிபிஐ அதிகாரிகள் அந்த ஆய்வை மேற்கொள்ள இருப்பதாகவும், தரவுகளை மறுபடியும் தேடுவதாகவும், செல்போனை மறுபடியும் ஆய்வு செய்ய இருப்பதாகவும், இன்றும் சிபிஐ அதிகாரிகள் விசாரணையை தொடங்க இருப்பதாகவும் தற்போது தகவல்கள் வெளியாகி உள்ளன. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.